ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேண்ட் நியூஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் தாங்க. கிளைமேட் பார்க்கும்போது ஊட்டி கொடைக்கானல் லைக் அந்த ஃபீல் வருது. பட் ஆனால் ஏற்காட்லேயே இவ்வளோ பயங்கரமான கிளைமேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்திருக்கோம். ஆனால் சம்மர்லேயே இவ்வளோ பயங்கரமான கிளைமேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நைட்டு மழை பெஞ்சனால ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மார்னிங் எழுந்தோன்னே. நேற்று நாங்கள் வரும்போது சரியான வெயிலுங்க. மேலே வந்தோன்னே லைட்டாக கூலிங் இருந்தது. சரி, ஓகே, இந்த மாதிரி கிளைமேட் இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு மழை பெஞ்சதுக்கப்புறமா லைக் மார்னிங் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இந்த கேமராவில் பார்க்குறத விட கண்ணில் பார்க்குறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது மிஸ்ட்டு. கேமராவில் லைட்டாக அந்த மிஸ்ட்டெல்லாம் ரொம்ப டீப்பாக தெரியல. ஆனால் கண்ணில் பார்க்கும்போது லைக் வேறு மாதிரி இருக்குங்க. நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது அந்த கிளைமேட். அந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு எவ்வளோ கவராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லாகவே இங்கே அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் கேமராவில் அந்த எவ்வளோ டீப்பாக வந்து தெரியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இங்கே ட்ரிஸ்லிங் லைட்டான ட்ரிஸ்லிங் தான். வேறு மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. இங்கே இருக்க மிஸ்ட்டுக்கும் இந்த ரெசார்ட்டில் இருக்க அந்த லைட்டுக்கும் பாருங்க, வேறு மாதிரி இருக்குங்க. வைப்பாக இருக்குது. அப்படியே மார்னிங்கே சரியான வைப். எதிர்பார்க்கவே இல்லை லைக் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சம்மரில். ஸோ இப்போது இங்கே இருக்க ரூம் ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. மேபி ஒரு 500 to 1000 rupees அந்த ரேஞ்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காமிக்கிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3,500ங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 3,500. செகண்ட் இருக்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 4K சொல்கிறாங்க. தேர்டாக இருக்க ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா 3K. ஸோ மேலே நான் காமிக்கிறது வந்து ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 people to 8 people கிட்ட ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தங்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8K. ஸோ அந்த ரேஞ்சில் எத்தனை பீப்புள் வராங்களோ லைக் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் வந்து இங்கே மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கரும் வச்சுருக்காங்க, ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா எல்லோரும் வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்ணும். ஏன்னா இங்கே டக்குன்னு ஆட்டோலாம் பிடிக்கணும்னா ஆட்டோலாம் டக்குன்னு அவங்களுக்கு வராது. கேப் ஃபெசிலிட்டி லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வெளியே அடிக்கடி போயிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பெட்டர் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக டக்குன்னு போகலாம், டக்குன்னு வரலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் போயிட்டு வரதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கலில் வர்றது தாங்க பெட்டர். ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நம்ம இட்லி, தோசை, பூரி லைக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ லைக் அந்த மாதிரி மெனூஸில் வந்து நம்மளுக்கு பிடிச்சது செஞ்சு தருவாங்க. இப்போ இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது, நாங்கள் எவ்வளோக்கு புக் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்க ரெசார்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்வுட் ரெசார்ட்டுங்க. இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பக்கோடா பாயிண்ட் மெயின் ரோட். ஸோ அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் எதில் புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா GoIbiboல தான் புக் பண்ணோம். எங்களுக்கு ஒரு 5,500 அந்த ரேஞ்சிலே கிடச்சிது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதில் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் ஸோ அது வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Stay tuned for next room tour video. Thank you guys. Thanks for supporting. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Thank you. Bye bye.